தெளிவான வானிலை அறிக்கை. நான் தான் உங்க கோபிநாதன் பேசுறேன். இன்னைக்கு அக்டோபர் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை வானிலை அறிக்கை. அதாவது இன்று பார்த்தீங்கன்னா, வங்கக்கடல்ல புயல் உருவாக போகுது. மொந்தா புயல். அந்த மொந்தா புயல் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, மேற்கு, வடமேற்கு நோக்கியே நகர்ந்து ஆந்திரால இருக்கக்கூடிய கோதாவரியில போய் வரக்கூடிய அக்டோபர் 29ஆம் தேதி வாக்குல கரையை கடக்க போகுது. இது கரையை கடக்கும்போது தீவிர புயலாக கரையை கடக்குமா? இல்லை சாதாரண புயலாக கரையை கடக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. இப்போ தெளிவான ஒரு விளக்கத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்மளுடைய வங்கக்கடல்ல நிலவி வந்த நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று தாழ்வு மண்டலமாக மாறியது. இன்று இப்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வங்கக்கடல்ல நிலை கொண்டுள்ளது. இது சுமார் சென்னையிலிருந்து கிழக்கு தென்கிழக்கே ஒரு 700 கிலோமீட்டர் தொலைவில் நீடிச்சிட்டு இருக்கு. நம்ம சென்னையிலேருந்து கிழக்கு தென்கிழக்கே 700 கிலோமீட்டர். இன்னும் இது பார்த்தீங்கன்னா மேற்கு வடமேற்கு நோக்கியே பார்த்தீங்கன்னா நகரப்போகுது. மேற்குன்னு சொல்லலாம். மேற்கு கொஞ்சம் இன்னைக்கு முழுவதும் மேற்கு நோக்கியே நகர்ந்து பிறகு வடக்கு நோக்கியே போகுது. ஏன்னா ஆந்திராவில் இருக்கக்கூடிய கோதாவரி ஆற்றக்கரையை பிடிச்சி அந்த ஆற்றுக்கரையில் ஏறிடும். கோதாவரி ரிவரில் அங்கே போய் தான் ஏறி போகுது. அதனால் இதனுடைய பாதிப்பு மழைப்பொழிவு எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா, ஆந்திரா தெலுங்கானா மிகப்பெரிய மழைப்பொழிவை சந்திக்க போது அங்கெல்லாம் ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதனுடைய பாதை என்பது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெருக்கமாக நம்ம சென்னைக்கு மிக நெருக்கமாக வருவதனால நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா இன்று நள்ளிரவு முதல் மழையுடைய தீவிரம் படிப்படியாக அதிகரிக்கும். இன்று நள்ளிரவு முதல் இன்னைக்கு இரவிலிருந்து மழையுடைய தீவிரம் படிப்படியாக ரொம்பவே அதிகரிக்கும். நாளை முழுவதும் நம்மளுடைய சென்னையில் பலத்த மழை இருக்கும். சென்னை முழுவதுமே நல்ல மழை. திருவள்ளூர் மாவட்டத்திலையும் பலத்த மழை. அப்படியே சென்னையிலேருந்து சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம். சென்னை, திருவள்ளூர், அப்புறம் நெல்லூர், போக 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 மழையுடைய தீவிரம் என்பது கூடுதலாகவே இருந்துட்டு இருக்கும். எங்க சென்னைக்கு வடக்கே. அப்போ மற்ற மாவட்டங்கள் மழை இருக்காது. மற்ற மாவட்டங்களில் என்ன இருக்குன்னா, நமக்கு பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையோரங்கள், மேற்கு மாவட்டங்கள், அனைத்து உள் மாவட்டங்கள்லையும் மேற்கு காற்றுடைய தீவிரம் என்பது படிப்படியாக அதிகரிக்கும். ஏன்னா இந்த புயலுக்கு காற்று நம்மளுடைய மேற்கு திசையிலிருந்து வரணும். இப்போ நீங்கள் தஞ்சாவூரில் இருக்கலாம், இல்லை தென் மாவட்டத்தில் இருக்கலாம். மேற்கு திசையிலிருந்து காற்று இந்த புயலுக்கு இன்று இந்த புயல் இப்போ மதியானம் உருவாயிரும். இன்னைக்கு மதியானத்துக்குள்ள இன்னைக்கு மாலைக்குள்ள உருவாயிரும். உருவான பிறகு அந்த காற்று நமக்கு மேற்கு திசையிலிருந்து வரும். தொடர்ந்து இந்த புயலுக்கு போய் இந்த புயலை அந்த புயல் செவ்வாய்க்கிழமெல்லாம் வடக்க போயிடும். நமக்கு பாதிப்பு கிடையாது. இந்த புயல்னால நம்மளுடைய வடகோடி மாவட்டங்களாக இருக்கக்கூடிய சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம். செங்கல்பட்டு காஞ்சிபுரத்துக்கே ஒரு சந்தேகம்னு சொல்லிடலாம். சென்னைக்கு வடக்கே தான் மழை. குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் பலத்த மழை இருக்கும். சென்னையிலையும் மழை இருக்கும். என்ன ஒரு சிக்கல்னா, புயல் என்பது நம்ம புயலாக உருவானதுக்கப்புறம் அது என்ன வேணாலும் நடக்கலாம். 3 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வானிலை மாறும்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். திடீர்னு நம்ம கொஞ்சம் நெருக்கமாக இன்னும் நெருக்கமாக வந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப மழையை கொடுக்கலாம். கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம் வேணாம். நாளைக்கு உறுதியாக சென்னையில் மழை சொன்னால் பெய்யும். நம்ம சொன்னால் மழை பெய்யும். அதில் மாற்றமே இல்லை. ஒழுங்கா இன்னைக்கு இரவு முதல் நாளைக்கு திங்கக்கிழமை நாளைக்கெல்லாம் சென்னை உள்ளிட்ட இந்த செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த 4 மாவட்டங்களில் விடுமுறை கூட விடுவதற்கான வாய்ப்பு இருக்குது நாளைக்கு. ஏன்னா நாளைக்கு பலத்த மழை இந்த 4 மாவட்டங்களில் இருக்கும். மற்ற மாவட்டங்கள்லாம் பயப்பட தேவையில்ல, அச்சப்பட தேவையில்ல. யாருக்கும் இந்த புயல்னால பாதிப்பு கிடையாது. மழையை நீங்கள் எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்க தேவையில்ல. இந்த புயல் பார்த்தீங்கன்னா தீவிர புயலாக கரையை நெருங்கும் அப்படின்ட்டு இந்திய வானிலை ஆய்வு நைட்டு ஒரு 2:30 மணிக்கு கொடுத்த அறிக்கையில் அதை தான் கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 26ஆம் தேதி இன்னைக்கு புயலாக மாறக்கூடிய இந்த மொந்தா புயல், இந்த மொந்தா புயல் பேர் என்னதுக்கு மொந்தா, இந்த மொந்தா புயலானது தொடர்ந்து எங்கே நோக்கி போகுது? 27ஆம் தேதி புயலாகவே இருக்க போகுது. நாளைக்கு புயலாக தான் இருக்கும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை, நாளைக்கும் புயல் தான். 28ஆம் தேதி காலையில் இது தீவிர புயலாக மாறும்னு சொல்லியிருக்காங்க. மொந்தா புயல் தீவிர புயலாக மாறப்போகுது. தீவிர புயலாக 28ஆம் தேதி மாறி 29ஆம் தேதி காலையில் புயலாக வலுவிழக்குது. அப்போ இந்த 28, 29 இந்த கேப்பில் கோதாவரியில் கரையை ஏறிடுது. அந்த கோதாவரி ரிவரை பிடிச்சி இது மேலே போகுது. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு நீர்பிடிப்பை பிடித்து தான் பார்த்தீங்கன்னா இந்த புயல் செல்வது போல வானிலை படங்கள் காட்டுது. பொறுத்திருந்து பார்க்கலாம்.
சென்னைக்கு ஒரே ஒரு நாள் மழை, திங்கட்கிழமை மழை இருக்கு. திங்கட்கிழமைனா நாளைக்கு எச்சரிக்கையோடு இருங்க. அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து நம்மளுடைய வானிலை செய்திகளை பார்க்க மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே உறுதுணையாக இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குங்க நமக்கு வடகிழக்கு பருவமழை இந்த வருடம் ரொம்பவே அருமையாக இருக்குது. இந்த நேரம் வரைக்கும் நான் சொல்லணும்னா நேற்று வரைக்கும் அக்டோபர் 25 வரைக்கும் நமக்கு பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு 129.9 மில்லிமீட்டர். ஆனால் பெய்திருக்கை 222.5 மில்லிமீட்டர். இது இயல்பை விட 71% அதிகம். அதனால நம்ம தமிழ்நாட்டுக்கு வடகிழக்கு பருவமழை நல்லா தான் பொழிந்திருக்கு. அடுத்தடுத்த நிகழ்வுகள் நவம்பர் மாதம் வர இருக்கிறது. அடுத்த தாழ்வு மண்டலம், புயல், இந்த வருடமே மொத்தம் 19 புயல்கள் வரும்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை புயல்கள் வரப்போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நவம்பர் டிசம்பரில் ஒரு நல்ல மழைப்பொழிவு இன்னுமே நமக்கு கிடைக்க போகுது. பாதிப்பு இல்லாத மழை பெய்தால் அனைவருக்கும் சந்தோஷமே. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.